வேல் நாச்சியார் ஸ்வாட் மேக்கிங்க்கான ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் அதில் வர கார்ட்போர்டு எல்லாமே எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி எதனா ப்ராஜெக்ட் பண்ண யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வாட் அமேசானில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா சரி அதுவும் பிளாஸ்டிக் தான், ஒரே செகண்டில் உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற கார்ட்போர்டை வச்சு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாட் ஷேப்பில் வந்து அதில் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் சிங்கிள் பீஸ் வச்சோன்னா அது வளைஞ்சிரும். அதனால் வந்து இன்னொரு கார்ட்போர்ட்லேயும் அதை வச்சு அதுக்கு மேலேயே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபுட்டு பேக் பண்ணுற இது ஸ்டீல் பேப்பர் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து அந்த ஷேப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சைடில் கேப் விட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 2 பீஸை. நம்ம ஃப்ரண்ட் சைடை வச்சே வந்து அதை அப்படியே இது பண்ணணும். எங்கே ஒட்ட போகிறோமோ அதை வச்சே மார்க் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம இப்படி திருப்பி எடுத்தோன்னா வந்து அந்த கட் பண்ணது ஒரு ஷேப்லேயும் இது ஒரு ஷேப்லேயும் மாறிடும். ஸோ இப்போ நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடிய க்ளூ வச்சு ஒரு இதில் ஒட்டிட்டேன். அதே மாதிரியே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து நம்ம ஒட்டிடணும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சைடில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து நல்லா இது ஷேக் ஆகாமல் நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்த பீஸ்லேயும் வந்து அதே மாதிரியே வந்து ஒட்டிட்டேன். இந்த சில்வர் பேப்பரை ரெண்டுத்தையும் ஒட்டிட்டு இப்போ வந்து இந்த ரெண்டு கார்ட்போர்டு ஒட்டின தெரியுமா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் க்ளூவை நல்லா ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரெல்லாம் வந்து சைடில் ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு வந்து சைடையும் கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹேண்டில் ரொம்ப பிளாங்காக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். இது வந்து ப்ளவுஸில் வைக்கிற லேஸ் தான், அதை தான் வந்து ஹேண்டுக்கு வந்து சுற்றிருக்கேன். அப்புறம் வந்து அருந்து போன மணியை வச்சு அந்த ஹேங்கிங் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் நல்ல லுக்காகவும் இருந்தது. ஒரு சைடு தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஸ்டோன்ஸு. ஆனால் வந்து நம்ம ஸ்வாடை இப்படி திருப்பும்போது இன்னொரு சைடு எம்டியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு 2 பக்கமும் ஸ்டோன் ஆட் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபைனல் லுக்.